நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ எதுவும் கவலைப்படாதம்மா. நீ தைரியமா போயிட்டு வாம்மா. கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கட்டும். என்ன ஆண்டி பார்க்குறோன்னு சொன்னீங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் உமா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்தா. பாலகோபால் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முடிவே பண்ணிட்டானா. 10 வருஷம் ஒண்ணா வாழ்ந்ததுக்கு அப்புறம் இப்பதான் தாலி கட்ட போறாங்களா? அதனால இப்ப என்ன பிரயோஜனம்? எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் நீயும் யோசிக்கிற. அதுக்கு பின்னாடி இருக்கிற சீரியஸான சதி வேலை என்னன்னு உனக்கு புரியல. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க ஆண்டி? இதுக்கு மேல விட்டு வச்சா எல்லாமே அவன் கைமீறி போயிடும்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். உமாவுக்கு எந்த நேரத்திலயும் உண்மைகள்லாம் தெரிய வந்துடும். அவ அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. கல்யாணம் பண்ணிக்காததால இப்ப அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தாலி கட்டிட்டோன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அவளால அந்த உறவை விட்டு எறிஞ்சிட்டு போக முடியாதுல்ல. அவன் அதிபுத்திசாலித்தனமா செயல்படுறான். அவனாலதான் இத்தனை வருஷமா நான் தோத்து போயிட்டேன். இப்பவும் தோத்து போய்கிட்டு தான் இருக்கேன். அப்படின்னா இனிமே உமா விஷயத்துல எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம்னு சொல்ல வரீங்களா? என்ன ஆண்டி பதிலே சொல்லாம நிக்கிறீங்க? நேர் வழியில போனா நம்மளால ஜெயிக்க முடியாது. உமா இனிமே திரும்ப வரமாட்டா. உன் மனசுக்கு கவலையா இருக்கா? எனக்கு என்ன கவலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வெளியே போன வந்தானே நான். அந்த அவமானத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நேர்மையான வழியில அவ திரும்ப வரமாட்டான்னு தான் நான் சொன்னேன். அதோட அர்த்தம் என்னன்னா அவ இனிமே எப்பவுமே திரும்ப வரமாட்டான்னு நான் சொல்லல. இத்தனை வருஷம் சத்தியத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததால இது நாள் வரைக்கும் நம்ம தோத்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம். அந்த பாலகோபால் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். இனிமே நம்ம வேற மாதிரி காய் நகர்த்தணும். எப்படி? எப்படி வேணாலும் விளையாடலாம், என்ன வேணாலும் படலாம், என்ன அநியாயம் வேணாலும் செய்யலாம். ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான், அந்த பாலுவையும் உமாவையும் பிரிச்சே ஆகணும். அவன் தாலி கட்டுறதை தடுத்தே ஆகணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்காக நீ என்ன சதி வேலைனாலும் செய். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இதுவும் நல்லா தான் இருக்குல்ல? சின்னதா தெரியுது. சிம்பிளா ஒரு செயின் போதும்ல. தாலி வாங்குற பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும்ல. இது எப்படி இருக்கு? டிசைன் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கனமா இருக்கிற மாதிரி தெரியுது. விலைய பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதையே கொடுத்துருங்க. இதை பேக் பண்ணுங்க. ஓகே சார், பில் பண்ணிடலாம். ஓகே சார், அவ்வளோதானா? வேற எதனா பார்க்குறீங்களா? வேற இல்ல, இது மட்டும் இல்ல, செயின் வாங்கினா போதுமா? தாலியும் வாங்கணும்ல. ஒரு தாலியும் வேணும். தாலியில இவ்வளவு டிசைன்ஸ் இருக்கா? இது உமா, அது நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அதே எடுத்துக்கலாம். ஓகே சார். யாருக்கு சார் கல்யாணம்? எங்களுக்கு தான்.
ஓ சாரி சார், மேரிட் இல்லையா? இல்ல, அப்போ இந்த குழந்தைங்க? அவங்க எங்க பசங்க தான். சாரி சார். இப்படி ஒரு கன்ஃபியூஷன் அவன் லைஃப்லயே வந்திருக்காது. சரி, நான் பே பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா, இன்னும் கல்யாணத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் தான். முதல்ல குடி. கொஞ்ச நாள்னா எத்தனை நாள்? அதெல்லாம் சொல்றேன், முதல்ல ஜூஸை குடி. செல்லம், 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 அம்மா பாரு, இங்க பாரு. செல்லம், என்ன ஆகுது? எழுந்து. செல்லம், என்ன ஆச்சு உனக்கு? செல்லம், என்ன பாரு. செல்லம், என்ன ஆச்சு? செல்லம், எழுந்துரு. என்ன ஆச்சு உனக்கு? இம்சை பிடிச்சதுங்க. ஹலோ ஹலோ, என்னங்க? என்னடி 99 ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. நம்ம பொண்ணு இப்போ அவளுக்கு என்னவா? அதான் தெரியலங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, இல்லைன்னா நம்ம பொண்ணு. ஏய், கொஞ்ச நேரம் பாரு. உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவாத. அங்க இருக்கிறவன் உள்ள போனவனே காசு கொடுங்க பாப்பா. அவளுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலங்க. சீக்கிரமா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே இல்லை. அடியே, இன்னும் கொஞ்ச நேரம் பாருன்னு சொன்ன. அதுக்குள்ள செத்து தொலையிடும். இன்னும் எத்தனை காலம் தான் அந்த பிள்ளைக்கு செலவு பண்றது? சரி, நான் வைக்கிறேன் போன. நான் என்ன செய்வேன்? அடியே, ஏதாவது பண்ணி தொலைடி. ஏ மிஸ். செல்லம், செல்லம். அடுத்து என்ன பிளான்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு நீ ஒத்துக்குவியா? என்னன்னு சொல்லு, அப்புறம் முடிவு பண்ணலாம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. ஒரு நிமிஷம். என்ன பாலு, ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? ஆமா. அப்புறம் எதுக்கு கட் பண்ண? எமர்ஜென்சி இல்லாம யாரும் கூப்பிட மாட்டாங்கல்ல. நாம இப்ப வெளியே தானே இருக்கோம், எப்படி பார்த்தாலும் போக முடியாது. எடு பாலு, என்னன்னு கேட்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஹலோ பாலு, என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவ கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க கொஞ்சம் வர முடியுமா ப்ளீஸ்? என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது. அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க பாலு. எனக்கு உங்களை விட்டு வேற யாரு இருக்காங்க? என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டா நான் செத்துருவேன். என்ன பாலு, அவசரமா வர சொன்னாங்களா? அப்புறம் ஏன் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட? உன்னையும் பசங்களையும் தனியா விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? என்ன பேசுற நீ? பசங்களை என்னால ஹேண்டில் பண்ண முடியாதா? நீ முதல்ல கிளம்பு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் ப்ரொஃபஷனுக்கு நீ இவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுப்பியா? நீ இப்ப உடனே அங்க போனா ஒரு உயிரை காப்பாத்தலாம்ல. அதை விட வேற எந்த விஷயமும் ஆஸ் அ டாக்டர் உனக்கு முக்கியமா இருக்க கூடாது. எடுத்து பேசு பாலு, நான் வரேன்னு சொல்லு. இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை நான் பாத்துக்கிறேன். கால் அட்டன் பண்ணி முதல்ல வரேன்னு சொல்லு. கட் பண்ணாதீங்க பாலு. எனக்கு உதவிக்கு யாரும் இல்ல. என்கிட்ட பணமும் இல்ல. என் பொண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் வரேன். இதான் கரெக்ட் பாலு. நான் சொல்லாமலே நீ வரேன்னு சொல்லிருக்கணும். நீங்க எப்படி
இங்கிருந்து ஆட்டோல போயிடுறோம். வீட்டுக்கு போய் கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன விஷயம்னு உனக்கு கால் பண்ணி சொல்றேன். இப்ப நீ சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. கிளம்பு பாலு. ம் ம். செல்லம். சிஸ்டர், என் பொண்ணுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. பாலு, டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்ப பரவாயில்ல. இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. மூச்சடைப்பு இருந்ததுனால நெபுலைஸ் பண்ணிருக்காங்க. கையில என்ன கட்டு? கீழே விழுந்துட்டியா? கையில எப்படி அடிபட்டுச்சு சொல்லு. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ரோட்ல பேசிட்டு இருந்தப்போ என் புருஷன் வந்தாருல, அந்த கோவத்தில் பண்ணது. அவெல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? பாக்குறதுக்கு மனுஷன்தான், ஆனா கொடூரமான மிருகம். இருந்தாலும் என்ன என்ன வேணா பண்ணட்டும், ஆனா குழந்தை மேல கூட அக்கறை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி நான் அவருக்கு தான் கால் பண்ணேன். குழந்தை செத்தா சாகட்டும்னு சொன்னாரு. சரி அழாத, எல்லாரும் உன்னை பாக்குறாங்க. டாக்டர், நான் உங்ககிட்ட ஸ்ரீகுட்டியோட கண்டிஷனை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். அதுதான் பர்மனண்ட் சொல்யூஷன். ஸோ இப்போ வர தலை சுத்தல் மயக்கமெல்லாம் ரத்தம் போதுமான அளவுக்கு பம்ப் பண்ண முடியாதனால வந்த பிரச்சனை தான். அது மட்டும் இல்லை, அப்புறம் பாப்பாவை டஸ்ட் அலர்ஜி ரொம்பவே பாதிச்சிருக்கு. அவள் தங்கியிருக்கிற வீடு ரூம் எல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். யூஸ் பண்ண ட்ரெஸ், பெட்ஷீட், அது மட்டும் இல்லாமல் ரூமில் இருக்கிற கர்டன்ஸ் வரைக்கும் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். ஃபிசிக்கல் கண்டிஷனை ஸ்டடியாக கொண்டு போகிறதுக்கான விஷயத்தை தான் நான் சொன்னேன். அது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது. குழந்தையோட மன ரீதியான ஆரோக்கியம். மென்டலி எந்த ஒரு செக்யூரிட்டியும் அந்த குழந்தைக்கு இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரியுது. ஒரு குழந்தை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வளர முடிஞ்ச அட்மாஸ்பியர் உங்கள் வீட்டில் இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த குழந்தை யாரையோ பார்த்து பயப்படுது. அதை யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. மிஸ்ஸஸ் ஹேமாவோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்க்கும்போதே எனக்கு அது தெரியுது. ஹேமாவோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி, எப்பவும் குடிச்சிட்டே இருப்பான். கூடவே சந்தேகம் வேற. அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாச்சே. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட பூரண ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தை கூட வளர முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீகுட்டியோட விஷயத்த சொல்லணுமா என்ன? குழந்தைக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிற ஆர்த்தடாக்ஸ் மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்படி ஸ்ரீகுட்டியோட விஷயத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்பில்லை. அப்போ அவள் அப்பாவோட குடிப்பழக்கம், அடிதடியெல்லாம் ஏற்கனவே வீக்காக இருக்கிற அந்த குழந்தையோட இதயத்தை இன்னும் வீக்காக்கிட்டே இருக்கு. இன்னொரு வகையில் சொல்லணும்னா அது அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும்.
ஒன்று உங்க புருஷனை திருந்த சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய வேற எங்கேயாவது கொண்டு போய் தங்க வைங்க. என்ன சொல்றீங்க? இப்போ உடனே எங்களால பதில் சொல்ல முடியல டாக்டர். நாங்க யோசிச்சுட்டு சொல்றோம். டூ இட் ஃபர்ஸ்ட். உங்க அப்பா வந்திருக்காரு. ஆன்ட்டி, நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. அவர் என்னோட அப்பா இல்ல, பாலு அங்கிள். சாரி சார். இட்ஸ் ஓகே. உனக்கு இப்ப எப்படி இருக்குமா? நல்லா ஃப்ரீயா மூச்சு விட முடியுதா? அப்ப பாப்பா வீட்டுக்கு போலாம். மெடிசன்லாம் கரெக்டா சாப்பிடணும், சரியா? தூசி புகையெல்லாம் படாம பாத்துக்கங்க. கவனிச்சுக்கிறோம் டாக்டர். அம்மா, நம்ம போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சா? உனக்கு இன்னும் கேம் விளையாடணும்னு ஆசையா இருக்கா? சரி டாக்டர், அப்ப நான் வரேன். விளையாடுனது போதுமா? இப்போ போனை ஆன்ட்டி கிட்ட கொடுத்துடலாமா? வா. பரவாயில்ல, நான் தூக்கிக்கிறேன். உனக்கு தான் கை முடியல. வா மச்சலக்குட்டி. அங்கிள், உங்களோட போனை எனக்கு விளையாட தருவீங்களா? கண்டிப்பா. நாம போற வழியில Okay, madam. உட்கார்ந்து விளையாடலாம். Okay. சரியா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தங்க நகையா? உனக்கு செயின் வளையல் வாங்கியிருக்கியா? நான் இல்ல, வாங்கி கொடுத்தது பாலு தான். திறந்து பாருங்க. ஆஹா, இது செயின் ஆச்சேம்மா. வெறும் செயின் இல்லத்த, அத கையில எடுத்து பாருங்க. ஆ. அம்மாடி, இது தாலி செயின்மா. நாங்க முடிவு பண்ணிட்டோம் அத்த. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நல்ல நாளா பார்த்து பண்ணிடலான்னு. நல்ல விஷயம்மா. இனி இதுக்காக யாரு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிக்க வேண்டாம்ல. அதுக்கெல்லாம் பயந்து நான் இதை பண்ணல அத்த. புருஷன் கையால தாலி கட்டிக்கிறது ஒரு பொண்ணுக்கு பாக்கியம் தானே. அந்த பாக்கியம் எனக்கும் வேணும்னு தோணுச்சு. என்னைக்கு பாலு இதை உன் கழுத்துல கட்டுறான்னு சொல்லுமா, நானும் வந்துடுறேன். அப்படி பெரிய ஃபங்க்ஷனாலாம் நடத்தல அத்த. மற்றவங்க கேட்டா சிரிப்பாங்கல்ல. எப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நான் பாலு பசங்க அவ்வளவுதான். பசங்கள்லாம் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டா அம்மாக்கள் ஆசைப்படுறது ஒண்ணுதான். ஒரு பொண்ணோட கழுத்துல தான் புள்ள கட்டுற தாலி இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் என் கண்ணால அதை பார்த்து ரசிக்கணும். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் அத்தை. அங்கிள், நீங்க சினிமாக்கு போவதனால ஆன்ட்டி ரொம்ப கோவமா இருப்பாங்கல்ல? ஆமா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்தம்மா, இதுல சக்கரை போடல, அதான். இந்தா. சரி, உங்களுக்கு உப்பு போடட்டுமா? வேணான்னு சொன்ன வேற கொண்டு வர போறியா? அப்படி எதுக்கு கேக்குற? பசங்க எங்க அவர் கூட விளையாடிட்டு இருக்காங்க. இது தங்கமா? ஐயோ அம்மா, இது ரொம்ப நல்லா இருக்கு, பெருசா கூட இருக்கு. போதும், கண்ணு வைக்காதடி. நான் ஒன்னும் கண்ணு வைக்கலமா, சொல்லிட்டு இருக்கேன். இது என்ன தாலியா? தாலி கட்டிக்கலன்னு சொல்லி தானே நீ இவ்வளவு அடிக்கடி குத்தி காட்டி பேசிட்டு இருக்க. நான் தான் இவகிட்ட சொன்னேன், ஒரு தாலியை வாங்கி பாலுவை விட்டு உன் கழுத்துல கட்டிக்கன்னு. இனிமே யாரும் இவ்வளவு பேச மாட்டாங்கல்ல. ஓ, இப்பதான் தாலி கட்ட போறானோ? 10 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப யார நம்ப வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? என்ன உமா இது? நான் ஏதோ சொல்லிட்டேங்கிறதுக்காக நீயே மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க. ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச சிரிப்பாங்க. ஆமாமா, உனக்கும் ஊருக்கும் காட்டுதான் இவங்க இந்த சடங்கு பண்றாங்களா? சில விஷயங்களை நடத்துறதுக்கு நேரம் காலம் பார்க்கணும். விஷயம் என்னவோ அது மட்டும்தான். அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துல பண்ணணும். கன்னியாதானம்னு பழைய காலத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப 2 குழந்தைங்களும் ஆயாச்சு. இந்த வயசுல தாலி கட்டினா? ஏண்டி லதா, நீ ஏண்டி இப்படி ஆயிட்ட? உன் கண்ணு முன்னாடி பால் பாத்திரத்தை வச்சாலும் பாத்திரம் மேல இருக்க ஈய தானே நீ பாக்குற. சரி, இதையெல்லாம் விடு. உன் கூட பிறந்தவன் தானே பாலு. இப்ப அவன் கல்யாணம் தானே நடக்க போகுது.
நீ உன் மனசார எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க கூட மாட்டியாடி? வேண்டிக்கிட்டா மட்டும் போதுமா? ஏன் இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு செய்ய வேண்டியதானே? ஓ, ஒண்ணும் வேண்டாம், நீ இங்க இருந்து முதல்ல போனா போதும். அட, இப்ப நான் சொன்னதுதான் தப்பா போச்சா உங்களுக்கு? பாரு, நீ அவளை விடுமா, அவ கோடாரி மாதிரி வெட்டி தான் பேசுவா. பிரயோஜனமே இல்லைனாலும் வெட்டின இடத்துல காயம் படும். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என் கூட வா, பிள்ளைங்களுக்கு பாயசம் வச்சு தரலாம். இந்தாங்க அத்தை. போதுமாமா? ம். அங்கிளோட போனை டேமேஜ் பண்ணிடாத. கால் ஏதாவது வந்துச்சாமா? இல்ல பாலு, அவ விளையாடிட்டு இருக்கா. வேண்டாம், அவ விளையாடட்டும். நடுவில் ஒரு டைம் உமா கால் பண்ணுவா. நீங்க உமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தீங்களா? உன்னை பார்க்க தான் போறேன்னு சொன்னா அதோடையே எல்லாம் முடிஞ்சிருக்கும். அவ தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணனால தான் போன தடவையே அவ என்னமோ நம்புனா. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூப்பிட எனக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்ல. அதான் இப்ப பிரச்சனையே. எனக்கும் தெரியுது, வர்றதுக்கான கடமை எனக்கும் இருக்குல்ல. நாம உமாவை தப்பு சொல்ல முடியாது. எந்த பொண்டாட்டி இதை ஒத்துப்பா? நானும் என் பொண்ணு உங்களை தொந்தரவு பண்ணணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. ஆனா நான் சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்கும் உங்களை விட்டா வேற யாருமே இல்ல பாலு. உமா கிட்ட நான் ஒரு பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டேன். நீ திரும்ப திரும்ப கால் பண்ணும்போது என்னால எப்படி வராம இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் உமாக்கும் கொடுத்த வாக்கையும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் நான் மீற நிலைமை ஆயிடுச்சு. போன் இப்படி கொடுமா. பாலு இங்க பாருங்க, உமா தான் கால் பண்றாங்க. நீ அதை கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம்னு நினைச்சுப்பா. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. நான் உன்னை அங்கே ட்ராப் பண்ணிட்டு திரும்ப போகும்போது கால் பண்ணிக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு, இல்லைன்னா கால் பண்ணிட்டே இருப்பா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். பாலு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? இல்ல இல்ல. இன்னைக்கு எப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரா? நத்திங். தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். எனக்கு சோறு வேணாம், பாயசம் போதும். கொஞ்சம் சோறு சாப்பிடு, அப்புறம் பாயசம் சாப்பிடலாம், சரியா? ஷோ, முன்னாடியே பாயசம் குடிச்சிட்டா சாப்பாடு யார் சாப்பிடுவா? இது பாரு, கொஞ்சமா தான் வைக்கிறேன், இதுக்கப்புறம் பாயசம் குடி. சரி, உமா எங்கம்மா? அவ சாப்பிடலையா? அவ நம்ம கூட சேர்ந்து சாப்பிடுறேன்னு சொல்லிருக்கா. போன் சிக்னலுக்காக வெளியே போயிருக்கா போல. சிக்னல் கிடைக்காத மாதிரி. அட, இது என்ன தனித்தனியா சாப்பிடுறீங்க? ஆமா, 4 பேர் தானே இருக்கோம். 4 பேரா? என்கிட்டயே சொல்றீங்களா? 6 பேர் இருக்கோம். இந்த சின்ன பசங்களாம் கணக்குல சேர்க்க முடியுமா? அத்தை, நீங்களே இலைய போட்டு உட்காருங்க. பரிமாறத்துக்கு ஆள் தேவையான எல்லாம் டேபிள் மேல தானே இருக்கு.
சரி நம்மளும் உட்காந்து சாப்பிடலாமா? வேணாண்டி, உனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிடு. நான் உமா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டுறேன். குட்டிமா ஊத்துவா? ஆ. சாப்பிட்றா? சாப்பிடுப்பா. போதும். வாமா அத்தை, உட்கார் சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேண்டாம் அத்தை. சாப்பிடலையா? ஏன் பசிக்கலையா உனக்கு? எனக்கு வேண்டாம் அத்தை, ஒரு அர்ஜென்ட் வேலை அட இருக்கு. என்னவுமா, உங்களுக்காக தான் இது எல்லாமே செஞ்சிருக்காங்க. அத்தை பாயசம் கூட ரெடி பண்ணிட்டாங்க. வேண்டாம் சுதாகர் அண்ணே, சொன்னேன்ல ஒரு எமர்ஜென்சி, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். அப்போ அம்மா எழுந்திருங்க, நம்ம போலாம். ஐயோ, பசங்க சாப்பிட்டு விடுமா, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்ப போய் எழுதுக்க சொல்றியே, அப்படி என்னம்மா எமர்ஜென்சி? அப்போ எந்திரின்னு சொன்னேன். அம்மா உன்னையும் தான். நாங்க கொஞ்சம் பாயசம் குடிச்சிட்டு வரோமா? பாயசம் எல்லாம் அப்புறம் குடிக்கலாம். வீட்டுக்கு போய் மீனு கிட்ட சொல்றேன், அவ பண்ணி தருவா. வா. இந்த பசங்களையாவது சாப்பிட விட. பாலு கிட்ட தானே நீ பேச போன, அதுக்குள்ள என்ன அவ்வளவு அவசரம்? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எந்திரிச்சு வா. ப்ளீஸ் மா, போய் கை ப்ளீஸ் கழுவு. மா. அம்மா அம்மா எந்திரி, போய் கை கழுவு. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? நாங்க இப்ப கிளம்பணும், அவ்வளவுதான். என்னாச்சுன்னு ஏதாவது சொல்லு. பாலு கிட்ட போன்ல சண்டை போட்டியா? இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சாமி வந்த போல ஆடுறா. பசங்களா, கவலைப்படாதீங்க. திடீர்னு அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுதான் இவளோட பிரச்சனையே. சிரிச்சிட்டே இருப்பா, திடீர்னு சாமி ஆடுவா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கண்டிப்பா ஏதோ விஷயம் நடந்திருக்கு. இருக்கும். இவ போன் பண்ண 5 நிமிஷத்திலேயே அமெரிக்கால ஆட்டம் பாம்பு வெடிச்சிருக்கும். சும்மா பேசிட்டு. வாங்க போலாம். போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏமா இப்படி பண்ற? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? எதுவுமே சொல்லாம பசங்களை இப்படி இழுத்துட்டு போறியே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. இப்ப நீங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். உமா, நீயும் பசங்களும் ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே, கொஞ்சம் பாயசமாவது எடுத்துட்டு போமா. லதா, அந்த பாயசம் வேண்டாம் அத்தை, இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். வாங்க. என்ன சார், என்ன மறந்துட்டீங்களா? என்ன ஒரு ஃபோன் கூட காணோம். ஒன்னு எப்படி மறக்க முடியும் தினேஷ்? நீ இப்ப எங்க இருக்க? நானா என் ஸ்டாண்ட்ல இருக்கேன். ஒரு சவாரி கூட வரல சார். கட்டிங் அடிக்க கூட காசு இல்ல. என்ன பண்றது, ஒவ்வொருத்தன் பிறக்கும் போதே பைக்கோட பிறந்த மாதிரிலாம் இருக்கான். 10 காசு சம்பாதிக்க நாக்க தள்ளுது. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்க தான் கால் பண்ணேன். இல்லைன்னா நீங்க எதுக்கு எனக்கு கால் பண்ண போறீங்க? என்ன விஷயம் சார்? உன் பொண்டாட்டி ஹேமா இப்ப எங்க இருக்கா? அவளா? அவ வீட்டுல தான் இருப்பா. ஆனா நான் ஹேமாவை டவுன்ல பார்த்தனே. உன்கிட்ட சொல்லாம போயிட்டாலோ? குழந்தைக்கு முடியல, ஆஸ்பத்திரி போகணும்னு சொன்னா. குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல, எனக்கு பயமா இருக்கு, ஆஸ்பத்திரி போகணும்னு சொன்னா. நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஆமா, நீ ஏன் போய் பார்க்கல? நான் கண்டுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? எவனோ விதைச்சதுக்கு நான் தண்ணி ஊத்த முடியுமா? செத்து தொலைஞ்சா பெரிய நிம்மதி எனக்கு. காலையிலேயே மருந்து வாங்கிட்டு வா, மாத்திரை வாங்கிட்டு வான்னு உயிரை வாங்குவா. நீ போகலனாலும் ஹேமாவுக்கும் குழந்தைக்கும் ஒன்றும் ஆக போறதில்ல. சம்பந்தப்பட்டவங்க வந்து தேவையானதெல்லாம் செஞ்சுட்டாங்க. மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். உன்னோட ஆட்டோல எல்லாம் இனி அவ ஏறவே மாட்டா போல இருக்கு. யார பத்தி சார் சொல்றீங்க? எவன் கூட அவ கார்ல போறா? வேற யாரு தினேஷ், அவனே தான், டாக்டர் பாலகோபாலன். நீங்க சொல்றது உண்மையா? அப்புறம் பின்ன நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஹேமாவையும் உன் குழந்தையும் கூட்டிக்கிட்டு பாலகோபாலன் இப்ப போயிட்டு இருக்கிறது உன்னோட வீட்டுக்கு தான்ப்பா. என்னோட கெஸிங் கரெக்ட்னா அவன் உன் வீட்டுக்குள்ளேயும் வருவான் தினேஷ். உனக்கு கூட தெரியாம ஹேமா எப்படி கர்ப்பமானன்னு இப்போ உனக்கு புரிஞ்சதா? சும்மா உன் வீடு வரைக்கும் போய் பாரு தினேஷ், அப்பதான் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உனக்கு புரியும். சார், உங்களை நான் அப்புறம் கூப்பிடுறேன், இப்போ வைக்கிறேன்.
நீ கூப்பிட்டா போதும் தினேஷ். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சா மட்டும் எனக்கு கால் பண்ண. மெதுவா வா. இங்க எந்த வீடு? அங்க இருக்குல்ல, அதான். உள்ள வாங்க பாலு. ஓ, ரொம்ப மேடா இருக்கும் போல இருக்கு. ஏய், உனக்கு கையில் அடிபட்டிருக்கல, நான் பார்த்தேன். அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? பரவாயில்ல, இதுல என்ன சிரமம் இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ. உள்ள வாங்க பாலு. வாங்க. ரொம்ப எல்லாம் ஓடி ஆடி விளையாடக்கூடாது, சரியா? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போகணும்ல. நான் அப்படி ஓடி விளையாட மாட்டேன் அங்கிள். எப்பவுமே இங்கதான் படுத்திருப்பேன். இல்லனா என்ன பாட்டி திட்டுவாங்க. அம்மா போயிட்டு எப்ப திரும்பி வரதா சொன்னாங்க? தெரியல, ஆனா அவங்க சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ வரட்டும். சரி, நீங்க இங்க இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். டீலாம் ஒன்றும் வேண்டாம். நான் வேற போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்ல. இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் போன் ஆன் பண்ணணும். இருந்தாலும் முதல் தடவையா வந்திருக்கீங்க, ஒரு டீ கூட குடிக்கலனா மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த அடிப்பட்ட கையோட டீ போட போறியா? அம்மா போனதுல இருந்து வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன். அதெல்லாம் பார்க்கும்போது டீ போடுறது ரொம்ப சின்ன வேலை. உட்காருங்க அங்கிள். பாப்பா, உனக்கு பாட்டி பிடிக்குமா, அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரெண்டு பேரையுமே பிடிக்கும். இருந்தாலும் பாட்டியா இல்ல அம்மாவா, யாராவது ஒருத்தர சொல்லு. அம்மா. அப்புறம் அப்பாவை? சரி, நான் அப்ப கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. குழந்தை பேரை சொல்லிக்கிட்டு கண்டவன் கூட தினேஷ், நிச்சயம் தெரியாம சண்டை போடாத. குழந்தைக்காக தான் நான் ரோட்ல நின்னு பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தியாடா நீ? ஓடி ஓடி அடிச்சு கொல்றேன். வேண்டாம், சொன்னா கேளுங்க. பின்ன எதுக்குடி அவன் ரூமுக்குள்ள இருந்தான்? நான் ஹாஸ்பிடல் போக தான் கூப்பிட்டேன். என்ன? நீங்க வராததால தான் நான் அவரை கூப்பிட்டேன். ஓ, நான் வரலன்னா அவனை கூப்பிட்டுக்குவியா நீ? தினேஷ், நீ விஷயம் என்னன்னு தெரியாம தேவையில்லாம சண்டை போடாத. அத சொல்ல நீ யாரா? பாலு, நீங்களா அதை சொல்றதை கேளுங்க பாலு, ப்ளீஸ். போதும், கொஞ்சம் என்ன பண்ணிட்டீங்க? தினேஷ், வாடா.
தினேஷ் வேண்டாம். அள்ளிப்படி. நாங்க எந்த தப்பு தினேஷ் வேண்டாம். பண்ணல, சொன்னா கேளு. கேளுங்க. போடி. வேண்டாம். தினேஷ். அவர் எந்த தப்பு செய்யல. தினேஷ். போடி நல்லா. தினேஷ் வேண்டாம். விட்டுடுங்க. தினேஷ் சொன்னா கேளு. சொல்றேன்ல. தினேஷ். டேய். என்னங்க? தினேஷ். கதவு திறங்க. டேய் கதவை தர. தினேஷ் கதவை தர. டேய் தினேஷ் கதவை தரடா. என்னனாலும் கதவை திறக்க மாட்டேன்டா. கதவு திறங்க. டேய் என்னங்க? தினேஷ் தயவு தேவையில்லாம செஞ்சு விளையாடாத, டோர் ஓபன் பண்ணு. கதவு திறங்க. முடியாதுடா. டேய் சொன்னா உங்க கேளுங்க. நாடகத்தை ஊரே பார்க்கட்டும். தினேஷ் கதவை தரன்னு சொல்றல. போடா. என்னங்க? தினேஷ். சொன்னா கேளுங்க. தினேஷ் கதவை தர. முடியாதுடா. இன்னைக்கு உங்க நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன்டா. இது விளையாட்டு இல்ல. இது விளையாட்டு கிடையாதுடா. கதவை தரன்னு சொல்றல தினேஷ். இருடா. என்னங்க? எனக்கு சொன்ன கேளுங்க. அழாத, அழாத செல்லம், please அழாத. ஹலோ தினேஷ், விஷயம் என்னாச்சு? நான் சொன்னது எல்லாமே உண்மைதானே? உண்மையை சொல்லல சார், நேருக்கு நேரா பார்த்த மாதிரி சொன்னீங்க. நான் வீட்டுக்கு வந்தப்ப அவங்க 2 பேர் ரூமுக்குள்ள இருந்தாங்க சார். அப்புறம் என்ன பண்ண? நீ அவனை அடிச்சு துரத்துட்டியா? அவனை அடிக்க முடியுமா சார்? அவன் என்னோட ஸ்ட்ராங்கா இருக்கான். பின்ன நீ என்ன தாண்டா பண்ண? அவகிட்ட அடி வாங்கிட்டு நீ வெளியே வந்துட்டியா? இல்ல சார், அப்படி விட்டுருவானா? அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வச்சு நான் பூட்டிட்டு வந்துட்டேன். நீ நிஜமாவ சொல்ற? நிஜமா தான் சார். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். தினேஷ், நீ இப்ப சூப்பரான கேம் விளையாடி இருக்க. நான் சொல்ற மாதிரியே பண்ண. சரிங்க சார். இப்ப இங்க இருந்து நம்ம எப்படி வெளியே போறது? எனக்கு தெரியல. அவன் என்னதான் பிளான் பண்ணியிருக்கான்? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியலங்க. என்னானாலும் அவன் திறக்காம இருக்க முடியாதுல்ல. இவன் ஆளுங்க யாரையாவது கூட்டிட்டு வந்து உங்களை அடிச்சிருவானு பயமா இருக்கு. கூட்டிட்டு வரட்டும், அவன் அவரை பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எப்படியாவது கதவு திறந்து இங்க இருந்து தப்பிச்சா போதும் பாலு. நான் போயிட்டா உன்னையும் குழந்தையும் அவன் அடிச்சே கொன்னுருவான். எங்களுக்கு என்ன வேணா அவன் பண்ணட்டும், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதான் மாட்டிக்கிட்டான்ல. அவன் பிளான் இல்லாமல இப்படி பண்ண மாட்டான். எப்படியாவது இங்க இருந்து வெளியே போகணும் ஹேமா. அவன் என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் அதை நடக்க விடக்கூடாது. நாம என்ன பண்றது பாலு? எனக்கு ஒண்ணும் புரியல. போன் என் கையில இருந்தாலாவது யாரையாவது கால் பண்ணி இங்க வர சொல்லி இருந்திருக்கலாம். இப்ப என்னதான் பண்றது? சொல்லு தீபு. நமக்கு கிடைச்சது இப்போ ஒரு கோல்டன் சான்ஸ். அதை நல்ல விதமா யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஒன்னே ஒன்று போதும். அவங்க 2 பேரையும் நம்ம பிரிச்சிடலாம். அவன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டவே கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். பணமோ அதிகாரமோ எதை வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். உமாவோட வாழ்க்கையில இனிமே அந்த பாலு இருக்கவே கூடாது. அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். சரி ஆண்டி.
அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேச தான் நான் கால் பண்ணேன். என் ஃபோனுக்கு வர எல்லா கால்ஸையும் நான் அட்டன் பண்றது இல்ல. முக்கியமா மத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறவங்க காலை நான் அட்டன் பண்றது இல்ல. நான் ஒண்ணு நல்ல விஷயம் பேசுறதுக்காக கால் பண்ணல. பாலுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எங்க? எல்லாம் நான் உனக்கு டீடைலா சொல்றேன். நீ சீக்கிரம் ரெடியாகு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்றேன். என்னடா லைவ் வீடியோ போறியா? லைக் வாங்குற மூஞ்ச பாரு. அவன் போனும். எங்கக்கா விசாரிக்க போறியா? எல்லாரும் கிளம்புங்க எங்க இருந்து. போங்க போங்க. போடா போடா வீட்டுக்கு. என்னடா பண்றீங்க? என்னன்னு என்ன பிரச்சனை தினேஷ்? நான் ஏதாவது உன்ட்ட பிரச்சனை சொன்னனா? எதுக்கு இங்க வந்த? போய் அந்த பக்கம். அங்க எங்க போற? உன் வீடு இங்கேயா? அடுத்த வீட்டு சண்டை பார்க்க வந்து நின்றுவீங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.